இல்லையாங்க இருக்கா? மோட்டிவேஷன் வந்து இருக்கிறதுனால தான் நீங்கள் வீட்டில் இருந்து இங்கே வந்துருக்கீங்க. அது இல்லைன்னு வீட்டிலே இருந்துருப்பீங்க. ஏதோ ஒரு தேடல் இருக்கு, அந்த தேடலை நோக்கி ஒரு பயணம் பண்ணணும். அந்த பயணத்துக்கு ஒன்று தேவைப்படுது, அதுக்காக தான் இங்கே வந்துருக்கீங்க. அப்போ உங்கள்கிட்ட ஏற்கனவே மோட்டிவேஷன் இருக்கு. சில நேரங்களில் என்ன பண்ணும் அதுன்னா, தேவை பண்ணணுமா அப்படின்னு தோணும். நான் சொன்னேன்ல, காலையில் நாங்கள் செட்டில் விளையாட போகும்போது காலையில எல்லாம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு 7 மணிக்கு காலையில இன்னைக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்னு தோணும்ல. அந்த மாதிரி தோணக்கூடாது. அப்போ இன்னைக்கு செய்யற வேலையை நாளைக்கு செய்யலாம்னு நீங்க தள்ளி போட்டீங்கன்னா, மோட்டிவேஷன் இருக்கு, என்னன்னா அது கொஞ்சம் தள்ளி போடப்படுது, நாளைக்கு பண்ணலான்னு உங்களுக்கு தோணுது இல்ல. அப்போ இன்னைக்கு செய்யலான்ற வேலையை நாளைக்கு செஞ்சீங்கன்னா, நாளைக்கு செய்ய வேண்டிய வேலையை எப்போ செய்வீங்க? புரியுதா? இது உங்களுக்கே தெரியுது தானே. அப்போ என்ன செய்யக்கூடாது, நம்மளோட வேலைகளை தள்ளி போடக்கூடாது. இப்போ இங்க பேசும்போது நிறைய பேர் சொன்னது வந்து நட்பு, ஃப்ரெண்டு, இதை பத்தி சொன்னாங்கல்ல. நம்ம மனிதனா இருக்கிற நம்மள்கிட்ட வந்து நம்ம உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய அத்தனை விஷயங்களும் அசுத்தமானது. கண்ணில் வர்ற கண்ணீர், மூக்கில் வர்றது, நீங்க எச்சி ஊர்னா அது அசுத்தம் தானே. இந்த மாதிரி உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய வேர்வையா இருக்கலாம், இதெல்லாம் இயற்கை. கண்ணீர் வந்து இயற்கையா வர்றது, எச்சில் இயற்கையா வர்றது. நீங்க மற்றதெல்லாம் நீங்க யோசிச்சுக்கோங்க. உடம்புல இருந்து வெளியில வரக்கூடிய அத்தனை விஷயங்களுமே கழிவுகள், அசுத்தமானது. கரெக்டா? ஆனா உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு 3 இருக்கு. நீங்க உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற, மனிதனோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு 3 விஷயம் இருக்கு. நம்மளோட சிந்தனை. புரியுதா? நாளைக்கு வேலையை செய்ய போறோமா, இன்னைக்கே செய்ய போறோமா? யார் சம்பந்தப்பட்டது? அது இயற்கை அதை ஒன்றும் பண்ணாது. நான் சம்பந்தப்பட்டது நம்மளோட சிந்தனை. நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய சொல், சிந்தனை, சொல், செயல், இது 3ம் உங்க கையில இருக்கு, என் கையில இருக்கு. புரியுதுங்களா? இத நல்ல விதமா சொல்ல போறோமா, நம்மளோட சொல்ல நல்ல சொல்லா சொல்ல போறோமா, நம்மளோட சிந்தனைய நல்ல விதமா சிந்திக்க போறோமா, நம்மளோட செயலை நல்ல விதமா செயல்பட போறோமா? இந்த 3 தான் உங்களை நல்லவனா மாத்துது, கெட்டவனா மாத்துது, வெற்றியாளனா மாத்துது, சாதனையாளனா மாத்துது, ஜெயிலுக்கு போக வைக்கும், கெட்ட பேரும் வாங்கி கொடுக்குது. அப்போ உங்களோட சிந்தனையை நல்லா வச்சுக்கோங்க, உங்களோட சொல்ல நல்ல சொல்லா சொல்லுங்க, செயலை நல்ல செயலா செய்யுங்க. இது 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 நம்ம கையில இருக்கு, நம்ம கையில இருக்கு. அடுத்தது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் உங்க குடும்பத்தை நல்லா வச்சுக்கணும்னு ஆசைப்படுங்க போதும். அது எதுவுமே உங்களை இல்லாம, உங்களை நம்பி உங்க குடும்பத்துல அண்ணனோ, அக்காவோ, தம்பியோ, அப்பாவோ, அம்மாவோ, மனைவியோ, குழந்தைங்களோ, யாரோ 4 பேர் ஒவ்வொருத்தருக்கு இருக்காங்களா? ரைட்டா? அவங்கள நல்லா வச்சுக்கணும்ன்ற ஆசை உங்களுக்கு இருந்தாலே, அதை விட இந்த உலகத்துல பெரிய மோட்டிவேஷனே கிடையாது. ஊரை மாற்ற வேண்டாம், ஊருக்கு எதுவும் செய்ய வேண்டாம். ஃப்ரெண்டு, உங்க குடும்பத்துல உங்களை நம்பி இருக்கிறவங்கள நல்லா வச்சுக்கணும்ன்ற ஒரு ஆசை தான் மிகப்பெரிய மோட்டிவேஷன். போதுமா? எல்லாருக்கும் நன்றி. நீங்க நினைச்ச மாதிரி பண்றதுக்கு எல்லா விதமான ஆற்றலும் உங்கள்கிட்ட இருக்கு. அதற்கு நம்மளோட மிஷன் ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். நான் ஆக்சுவலா 2017க்கு அப்புறமே நான் பிஸ்னஸ் பண்ணல, கிட்டத்தட்ட 7 வருஷமா. ரைட்டா? என்னோட இதே வந்து என்னன்னா, நாளைக்கு என்ன வேலை இருக்குன்னு எனக்கு தெரியக்கூடாது. இது நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி முடிவு பண்ணது. நாளைக்கு எனக்கு வேலை இருக்கு,
நாளைக்கு காலையில் நான் எழுந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ணணும் நான் என்ன செய்ய போறேன். புரியுதுங்களா? வாழ்க்கை வந்து வாழ்றதுக்கு, பணம் சம்பாதிக்கிறதுக்கு இல்லை. பணம் வேணும், பணம் வேணும் வாழ்றதுக்கு. ஆனா பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. ரைட்டா? அதை தாண்டி நான் வந்து 7 வருஷமா பணம் சம்பாதிக்கிறதுக்காக ஒரு வேலையை செய்யவே மாட்டேன். எனக்கு பிடிக்கணும், சைக்கிள் ஓட்ட பிடிக்குதா, அன்னைக்கு சைக்கிள் ஓட்ட, என்ன பிடிக்குமோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, சக்சஸ் எல்லாருக்கும் தேவை. கரெக்டா? நீங்க ஒரு சக்சஸ் பண்றதுக்கு 20 வயசுலயும் பண்ணலாம், 20 வயசுலயும் பண்ணலாம், 25 வயசுக்குள்ளரையும் பண்ணலாம். அது வந்து நீங்க சம்பந்தப்பட்டது. ஆனா அந்த சக்சஸ்ன்ற ஒன்றை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் எது சக்சஸ் அப்படின்னா, உங்களுக்கு 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறது சக்சஸா இருக்கலாம், ஒருத்தருக்கு 5 கோடி சம்பாதிக்கிறது சக்சஸா இருக்கலாம், ஒருத்தருக்கு 10 லட்சமே சக்சஸா இருக்கலாம். நீங்க ஆனா சக்சஸ் பண்றதுக்கு நிறைய நேரம் வேலை பார்க்க வேண்டியிருக்கும். சக்சஸ் பண்றதுக்கு நிறைய நேரம் நீங்க வேலை பார்க்க வேண்டியிருக்கும். ஆனா அந்த சக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினைச்சீங்க, அதை பண்ணி முடிச்சிட்டீங்க, திருப்பி அதை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அடுத்து நீங்க என்ன பண்ணுனீங்களோ கடந்த ஒரு 3 வருஷமாவோ 4 வருஷமாவோ 5 வருஷமாவோ நீங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டானே சக்சஸ் பண்ணீங்க, அதை உங்க கூட இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நீங்க அடுத்த கட்டத்துக்கு போகணும். எதுக்கு போகணும்? சூப்பர் சக்சஸ். நீங்க ஏற்கனவே என்ன பண்ணீங்களோ, ஏற்கனவே ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை பார்த்தா, நீங்க சக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 3 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. 3 மணி நேரத்துக்கு மேல வேலை பார்க்க கூடாது. இப்போ இல்ல, சக்சஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்க்கணும், அதுக்கு மேல வேலை பார்க்கணும். ஆனா சக்சஸ்க்கு தேவை ஏற்பட்டா 24 மணி நேரமும் வேலை பார்க்கணும். இப்போ நான் 2006 இருக்கும்னு நினைக்கிறேன், காமராஜர் இடத்துல ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு. ஒரு தடவை நான் காலையில் ஒரு 10 மணிக்கெலாம் போயிட்டேன், வேலை போயிட்டு இருக்கு, நைட் ஆச்சு, பக்கத்து ஹோட்டல்லே ரூம் போட்டேன், வேலை நடந்துட்டு இருக்கு, செட் ஒர்க் பண்றாங்க, ஸ்டேஜ் பண்றாங்க, எல்லாம் பண்றாங்க, ஊர்ல இருந்து எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கேயே இருக்கேன். ரூமுக்கு போறேன் காலையில் 5 மணிக்கு. அங்கிருந்து பால்கனில இருந்து பாக்குறேன், ப்ரோக்ராம் வந்து காலையில் 9 மணிக்கு தான் குத்து வைக்க, ஆனால் 6 மணிக்கெலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பிடிச்சி திருப்பி கால் பண்ணிட்டேன். அன்னைக்கெல்லாம் சுத்தமாக தூங்கவே கிடையாது. தேவை ஏற்பட்டால் 24 மணி நேரமும் வேலை பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் சொன்னேன், இப்போ விஜய் வந்து ஒரு மாநாடு நடத்தினார், ஏன் முதல் நாளே போனார்? இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவர் போக மாட்டாருங்க அந்த மாநாடு, அது மாதிரி போக மாட்டாரு. 4 மணிக்கு ப்ரோக்ராம்னா கரெக்டாக 4 மணிக்கு போனால் போதும். ஆனால் முதல்ல ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு சரியா நடக்கலன்னா அந்த தப்பெல்லாம் யார் மேல விழும் தெரியுமா? அந்த தலைவன் மேல விழும். அதுக்காக தான் நான் வந்து 2006 அந்த மாதிரி இருந்தேன். அப்போ நான் சக்சஸ் நோக்கி போயிட்டு இருக்கேன். அடுத்து சூப்பர் சக்சஸ் அப்படி வரும்போது நம்மள கூட இருக்கிறவங்கள, இப்போ விக்ரம் சார் வந்து எனக்கு 2005 காலகட்டத்தில் எப்படி அவர் எனக்கும் அறிமுகம்னே தெரியல, இப்போ வரைக்கும் எனக்கு ஞாபகம் இல்லை, அவருக்கு இருக்கான்னு தெரியல. ஒரு ஸ்டேஜ் 2005 ஆல்மோஸ்ட் இப்போ 20 வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? 20 வயசுல ஒய்ஃபு கூட ரொம்ப இருக்கிறது இல்லைல்ல. அண்ணன் இருந்தாலும் ரொம்ப பல பேர் கூட பழகுவாரு. அப்படி 20 வருஷமா இருக்காரு. இப்போ நான் சொல்றேன்ல, 3 வருஷமா வரல. இந்த நிறுவனத்துக்கு அவர் தான் எம்டி. புரியுங்களா? எம்டி தான் ஒரு முக்கியமான போஸ்ட். அவர் தான் மேனேஜிங் டைரக்டர் விஷன் ப்ராப்பர்ட்டிக்கு. சும்மா அந்த மாதிரி ஒரு மேனேஜிங் டைரக்டர்ன்ற போஸ்ட் கிடைச்சிருமா? அப்போ எவ்வளோ பேர் இந்த 20 வருஷத்துல என்னோட பழகிருப்பாங்களா? பட் அந்த ஒரு பொறுப்பு ஏன் அவர்கிட்ட கொடுக்கப்பட்டதுன்னா, அதையெல்லாம் தாண்டி ஏதோ ஒன்று அவர்கிட்ட இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி நீங்க வந்து இப்போ சக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சூப்பர் சக்சஸ் பண்ணும்போது உங்க கூட ஒரு 10 பேரோ 15 பேரோ இருக்கணும். அவங்க சக்சஸ் நோக்கி வேலை பார்த்துட்டு இருக்கணும். நீங்க அந்த சக்சஸ்க்கு தேவையான சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கணும். அது சூப்பர் சக்சஸ். ரைட்டுங்களா?
இப்போ சுப்ரீம் சக்சஸ் அப்படின்றது என்னன்னா நான் பண்ணிட்டு இருக்கேன். நான் இப்பவும் ஃபாலோ பண்றேன், என்னோட பிசினஸை வந்து ஃபாலோ பண்றேன். எனக்கு வந்து டெய்லி அக்கௌண்ட்ஸ் ரிப்போர்ட் வரும், அதுல என்ன பார்ப்பேன், அவ்வளவுதான். நான் ஃபோன் பண்ணி இது என்னாச்சு அப்படின்னு கேட்க மாட்டேன். இங்கே ஒரு ப்ராஜெக்ட் சைட் லான்ச் பண்ணாங்க, அந்த சைட்டுக்கு என்ன பேர்னு உங்களுக்கு தெரியாது தானே? எனக்கும் தெரியாது, எனக்கு அவசியம் இல்லைன்றேன். எனக்கு அது அவசியம் இல்லை. எனக்கு தெரியாம வேலை நடக்கணும், எனக்கு தெரியாம வேலை நடக்கணும். அந்த வேலையில எனக்கு பெனிஃபிட் வரும், அதுதான் சுப்ரீம் சக்சஸ். இப்போ இன்னைக்கு காலையில இருந்து எக்கச்சக்கமான வேலை நடந்திருக்கு என் சார்பா. நான் இங்க வந்து நான் சம்பந்தப்படாம, நான் அந்த இடத்துக்கு போகாம, அந்த மாதிரி எக்கச்சக்கமான வேலை நடந்திருக்கு. எல்லாத்துலயுமே பணமாவோ பேராவோ பொருளாவோ எனக்கு பெனிஃபிட் இருக்கு. கரெக்டா? இதுதான் சுப்ரீம் சக்சஸ். நீங்க எடுத்த உடனே சுப்ரீம் சக்சஸ் பண்ண முடியாது, எடுத்த உடனே சூப்பர் சக்சஸ் பண்ண முடியாது. நீங்க சக்சஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சக்சஸை நோக்கியே ஓடிக்கிட்டு இருக்காம சூப்பர் சக்சஸ்க்கு தாவணும். சூப்பர் சக்சஸ்க்கு அப்புறமா சுப்ரீம் சக்சஸ்க்கு போகணும். உங்களோட எண்ணத்தை நல்லா வச்சுக்கோங்க, சிந்தனைய நல்ல சொல்லுங்க, நல்ல சொல்லுங்க, நல்ல செயலை செய்யுங்க. அதே மாதிரி சக்சஸ் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க, சக்சஸ் பண்ணி முடிச்சு சூப்பர் சக்சஸ் பண்ணுங்க, அடுத்து சுப்ரீம் சக்சஸ் பண்ணுங்க. வாழ்த்துக்கள், நன்றி. அவருடைய ரொம்ப நாள் கழிச்சு அவருடைய ஸ்பீச்சை கேட்குறேன். நான் கேட்டு பல வருஷம் ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலாக இன்னைக்கு நம்ம பார்த்ததெல்லாம் ஒரு சின்ன, என்ன சொல்றது, ஒரு கிணத்துல இருக்கக்கூடிய ஒரு சொட்டு